பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஏனெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிட விட்டு போனவுடன் தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு ஆசிரியர் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, முதலாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு ஏற்ற வேத வசனங்களை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் இருக்கிற அந்த கொடிய அந்த அழுக்கு, அந்த துர்க்குணம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுகிற கொடிய அழுக்கை, துர்க்குணத்தை நம்மை விட்டு நீக்குகிற வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது அதை நாம் சந்தோஷமாய் மன ரம்யமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற கொடிய துர்க்குணங்கள் நம்மை விட்டு விலகும். நமக்குள் இருக்கிற அசுத்தமான காரியங்கள், அழுக்கான காரியங்கள் நம்மை விட்டு நீங்கும். எனவே ஒரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கேட்கிற வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை சுத்தம் பண்ணி நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராய் திருப்புகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் கேட்ட உடனே அவங்க அப்படியே அந்த வசனத்தை மறந்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து விதைக்கிற உவமையை சொல்லும்போது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகாது, சில விதைகள் வழியருகே விதைக்கப்படுகிறது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்படுகிறது, சில விதைகள் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட விதைகள் பார்த்திங்கன்னா, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 100% பலன் கொடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். மற்ற நிலத்தில் விழுந்த விதைகள் சரியாக முளைக்கவில்லை. அப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் வசனத்தை கேட்டும் அதை உணர்ந்தும் அதன்படி செய்கிற மக்களுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க என்று சொல்லி இயேசு இந்த உவமையை சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள், நமக்குள்ளே இருக்கிற துர்க்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் அது நமக்குள்ளே இருக்குமானால் அது மிகப்பெரிய ஆபத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும். எனவே கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வரும்போது நமக்குள்ளே இருக்கிற அசுத்தமான காரியங்கள், அழுக்கான காரியங்கள், துர்க்குணங்கள் நம்மை விட்டு விலகி நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுடைய வசனங்கள் நமக்கு உதவுகிறது. எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசித்து அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்குள் இருக்கின்ற வார்த்தைகளை வைத்து நம்முடைய இருதயத்தை பரிசோதனை பண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சுத்திகரிக்க வேண்டும். இங்கே யாக்கோபு நிருபர் அழகாக சொல்கிறார், நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். வசனத்தை நம்ம கேட்டால் மட்டும் போதாது, அதை செய்யணும். அந்த வசனத்தின்படி நம்ம வாழணும். அதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல உவமையை சொல்லுகிறார். கண்ணாடியில் போய் ஒரு மனுஷன் தன்னுடைய முகத்தை பார்க்குறான், சுபாவ முகத்தை பார்க்குறான். அந்த முகத்தை பார்த்துட்டு அந்த கண்ணாடியை விட்டு விலகி போகும்போது அதை மறந்து விடுகிறான். அந்த முகத்தின் சாயலை மறந்து விடுகிறான். அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான்னு சொல்லுகிறார். எனவே தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் வேத வசனம் நம்மை பார்க்கிற முகம் பார்க்கிற கண்ணாடியாக நாம் வைத்துக்கொள்வோம். அந்த வேத வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நமக்குள்ள இருக்கிற துர்க்குணங்கள், நமக்குள்ள இருக்கிற பாவங்கள், நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள் நம்மை விட்டு நீங்கட்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தருடைய வசனம் நம்மை சரிப்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தை படிக்கும்போது, தேவன் வசனங்களை படிக்கும்போது நம்ம இன்னும் நம்முடைய துர்க்குணம் நீங்காமல் இருக்குமானா, நம்முடைய கெட்ட நடக்கைகள் நீங்காமல் இருக்குமானா, நமக்குள்ளே இருக்கிற அசுத்தமான காரியங்கள், துர்க்குணங்கள் நீங்காமல் இருக்குமானா, நம்ம பரிதாபத்துக்குரியவர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் தேவனுக்குள் வேரூன்றுவோம். அதுவே நமக்கு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. எனவே இந்த காலையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியாய் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை சாந்தமாக ஏற்றுக்கொள்வோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதனுடைய செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வசனங்கள், நம்ம கேட்குற வசனங்கள், படிக்கிற வசனங்கள் நமக்கு நம்முடைய சுபாவத்தை வெளிக்காட்டும் கண்ணாடியாய் மாறட்டும். நமக்குள் இருக்கிற அழுக்குகளை வெளியே கொண்டு வருகிற ஒரு சுத்திகரிக்கிற ஒரு நல்ல ஒரு கருவியாய் வேத வசனங்கள் மாறட்டும். நம்மை ஆண்டு பலப்படுத்துவார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கொடிய துர்க்குணங்களை ஒழித்துவிட்டு, ஆண்டவரே, உள்ளத்தில் நல்ல ஒரு இருதயத்தோடு கூட அழுக்கான காரியத்தெல்லாம் விட்டு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக. ஆண்டவர் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் ஆஸ்வதிங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வசனம் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய முகத்தை காட்டும் கண்ணாடியாய் மாறட்டும். ஆண்டவரே, இறைவார்த்தை கேட்ட எல்லாரும் ஆஸ்வதிங்க. நாளுக்கு ஒரு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.